எழுத்தாளர் ஆழித்தென்றல் அவர்கள் எழுதிய வானதியின் காதல் மொழி. பரபரப்பான காலை பொழுது. அலைபேசிகள் தன் பிஏவிடம் அலுவலக விடயமாக சில கட்டளைகளை கொடுத்து கொண்டிருந்தார் என் கணவர் அருண்மொழிவர்மன். அருகில் நான், அவர் மனைவி வானதி. என்னுடைய அலுவலகம் செல்ல தயாராகி அவர் முன்பாக நின்றேன். அவர் பார்வை மட்டும் என் புறம் திரும்ப, போயிட்டு வரேன் என்றேன் மெல்லிய குரலில். ஒரு வினாடி என் மீது பார்வையை பதித்து சரி என்பது போல் மேலும் கீழும் தலையசைத்தவர் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு அலைபேசியில் தனது பேச்சை தொடர்ந்தார். அவரிடம் இருந்து விடைபெற்று வாயிற்கதவை நோக்கி நடந்து செல்லும் போது அவர் பார்வை என் மீது படிவதைப் போல உள்ளுணர்வு கோரவே ஏதோ ஒரு நப்பாசையில் திரும்பி பார்த்தேன். அவர் சாளரத்தின் வழியே தன் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தார். அதான, எவராவது என்ன பாக்குறதாவது எத்தனை முறை பட்டாலும் இந்த மனசு மட்டும் அவரோட காதலையும் கவனத்தையும் எதிர்பார்க்கறத நிறுத்துறதே இல்ல. இன்னும் எத்தனை முறை பட்டாதான் திருந்துவ வானதி என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். அடுத்த அரை மணி நேரத்தில் அலுவலகம் வந்து சேர்ந்தாயிற்று. திருமண அழைப்புதல்களில் அழகிய சொற்களை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்ற எழுத்துக்களை வடிவமைத்து கொடுப்பதே எனது வேலை. வழக்கமான என்னுடைய வேலைகளை நான் செய்து கொண்டிருக்க மனம் அவ்வப்போது அருண்மொழியின் முகத்தை வேலைக்கு நடுவே சிறு சிறு அசைவுகளோடு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. காலையில் அவர் என்னை பார்த்து தலை அசைக்கும் போது அவர் விழிகளில் ஒரு வினாடி மூழ்கி போன எனக்கு இப்போது வரை மீள முடியவில்லை. நான் என்ன இன்னும் 16 வயது பருவ மடந்தையா? மனம் அருண்மொழியை நினைக்கும் போதே இதழ்கள் நாணம் கொண்டு விரிகிறதே. வெளிப்படையாகவே தலையில் அடித்துக் கொண்டேன். உனக்கு 26 வயசாகுது வானதி, மனசுல இன்னும் டீனேஜ் பொண்ணுன்னு நினைப்பா என்று என்னை நானே திட்டிக்கொண்டு வழக்கமான வேலையை தொடர்ந்தேன். திருமண அழைப்புதலுக்கு வார்த்தைகளை கோர்த்து எழுத்துக்களை அழகாக வடிவமைத்து அதை வாசித்து பார்த்தேன். இரு மனங்கள் இணையும் திருமண பந்தத்தில் இரு இதயங்கள் ஒன்றாகும் நாள். மனம் ஏனோ வலித்தது. இரு இதயங்கள் ஒன்றாகும் நாளா? திருமணம் முடிந்துவிட்டால் இரு இதயங்கள் ஒன்றாக விடுமா என்ன? என் கேள்விக்கு நானே மறுப்பாக தலையசைத்துக் கொண்டேன். என் உதட்டோரம் லேசான விரக்தி புன்னகை விரிந்தது. கூடவே விழிகள் கலங்கியது. என் கணவன் அருண்மொழியின் அன்பிற்காக மனம் ஏங்கியது. எவ்வளவோ கனவுகளோடு திருமணம் செய்து கொண்ட எனக்கு அவர் பாராமுகம் மனதை குத்தி கிழித்து வலியை ஏற்படுத்தியது. திருமணமாகி ஒரு வாரம் கடந்திருந்தும் அவர் என்னிடம் அன்பாக ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்க தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு நாள் அவரிடமே சென்று கேட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உங்களை வற்புறுத்தி என்னை கல்யாணம் செஞ்சுக்க சொன்னாங்களா? அவர் என்னை ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வானதி, இப்போதானே கல்யாணம் ஆகியிருக்கு, உடனே நமக்குள்ள காதல் வந்துடுமா என்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியாது, போலியா நடிக்கிறதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லல, பிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றேன் என்று அவர் கூறியதற்கு சரி என்று தலையசைத்தவள்தான். இதோ இன்றோடு 6 மாதங்கள் கடந்துவிட்டது. இதுவரையிலும் அவர் பார்வையில் என் மீதான பிடித்தமும் இல்லை, அதே நேரம் வெறுப்பும் இல்லை. அன்று அவர் கூறியதில் இன்று வரை எந்த மாற்றமும் இல்லை. எனக்கும் அன்பை யாசகமாய் கேட்க விருப்பமில்லை. நான் உன் மனைவி, நீ என் மீது அன்பு காட்டியே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டு உரிமை போராட்டம் நடத்தவும் தோன்றவில்லை. என்றாவது ஒரு நாள் என் காதலை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலும், புரிந்து கொள்ள மாட்டாரா என்ற ஏக்கத்திலும் இதுவரையிலுமான நாட்கள் கழிந்தன. பெருமூச்சோடு நிகழ் உலகத்திற்கு வந்த நான் என் தனிப்பட்ட உணர்வுகளை தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தேன். மாலை பொழுது. வேலைகளை முடித்துக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியேற என் அலைபேசி ஒளியோ மெல்லிய ராகம் இசைத்தது. என் தோழி நந்தினிதான் அழைத்திருந்தாள். ஹலோ, சொல்லு நந்து. வானு, ஹோட்டல் மெரிடியனுக்கு என் ஹஸ்பண்ட் கூட பார்ட்டிக்கு வந்த. உன்னுடைய ஹஸ்பண்டும் வந்திருக்காரு. பக்கத்துல உன்னை தேடுன, காணோம். நீ வரல? அவர்தான் இப்படி ஒரு பார்ட்டி நடப்பதாகவே என்கிட்ட சொல்லலையே, அப்புறம் எங்கிருந்து நான் வர்றதாம் என்ற எண்ணத்தை மனதோடு மறைத்து கொண்டு, இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு நந்தினி. அவர் எத்தனையோ முறை என்னை கூப்பிட்டாரு, ஆனா என்னாலதான் வர முடியல. ஏண்டி எப்போ பார்த்தாலும் வேலையா? வாழ்க்கைய கொஞ்சம் என்ஜாய் பண்ணவும் கத்துக்கோ. நிஜமா நீ மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? பார்ட்டி ரொம்ப நல்லா போகுது. நீயும் வந்திருந்தா
நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கலாம். அதனால என்னடி, இன்னொரு நாள் பாத்துக்கிட்டா போச்சு. ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாயேன். வரேன். நீயும் வேலை வேலைன்னு இருக்காம அப்பப்போ வெளியிலயும் வா, சரியா? என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன், பாய் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள எனக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் அவர் மனைவி என்ற அங்கீகாரத்தில் அவரோடு சேர்ந்து செல்ல மனம் ஏங்கத்தான் செய்தது. ஏன் என்னையும் அழைச்சிட்டு போகணும்னு அவருக்கு தோணவே மாட்டேங்குது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மனைவியோட வரும்போது இவர்கிட்ட உங்க மனைவி எங்கன்னு கேட்கவே மாட்டாங்களா? கேட்டா இவர் என்ன பதில் சொல்வாரு என்பதை தொடர்ந்து அவரை பற்றிய சிந்தனைகளையே வீடு வந்து சேர்ந்தேன். குளியலறை சென்று என்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்ததும் வீட்டின் அழைப்பு மணி ஓசை கேட்டது. கதவை திறந்து பார்க்க செல்வி அக்கா வந்திருந்தார். எங்கள் வீட்டில் சமையல் வேலையும் வீட்டு வேலையும் செய்யும் பெண்மணி. இப்போதான் வந்தீங்களா வானதி அம்மா என்றபடியே அவர் வீட்டிற்குள் நுழைய, உங்கள வானதின்னு கூப்பிட சொல்லி எத்தனை முறை சொல்றது? எதுக்கு கூட இந்த அம்மா என்ற கேள்வியுடனே அவரை பின்தொடர்ந்தேன். அப்படியே பழகிடுச்சுமா, இப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு, விடுங்களேன் என்றபடியே சமையலறைக்குள் நுழைந்தவர் எனக்கான தேநீர் கோப்பையை கொண்டு வந்து என் கையில் திணைத்தார். அவருக்கானது இன்னொரு கரத்தில். இருவரும் சேர்ந்து சிறிது நேரம் பேசி சிரித்து கொண்டிருந்தோம். இவர் மட்டும் தினமும் இங்கு வரவில்லை என்றால் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பேன். எங்கள் இருவருக்குமான இரவு உணவை சமைத்து முடித்து மற்ற வேலைகளையும் முடித்துக்கொண்டு, நாளைக்கு வரேம்மா, கதவை பூட்டிக்கோங்க என்று விட்டு அவர் சென்றதும் தனிமை என்னை சூழ்ந்து கொண்டது. தொலைக்காட்சியில் பாடல்களை ஓடவிட்டேன். இடையிடையே கடிகாரத்தை பார்த்து கொண்டேன். நேரம் ஓடிக்கொண்டே போனது. இரவு மணி 11. அவர் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. அலைபேசியில் அவர் எண்ணிற்கு அழைத்து பார்க்க அழைப்பை ஏற்கவே இல்லை. இது அடிக்கடி நிகழும் நிகழ்வுதான். ஆனாலும் அவர் வீடு வந்து சேரும் வரை மனம் நிலை கொள்ளவில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். என்னிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அறைக்குள் சென்றுவிட நான் கதவை பூட்டிவிட்டு அவரிடம் சென்று, வாங்க சாப்பிடலாம், எல்லாம் ரெடியா இருக்கு என்றேன். நான் பார்ட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் சாப்பிடு என்றபடியே படுக்கையில் விழுந்து விழிகளை மூடிக்கொண்டார். மனம் வலித்தது. விரக்தி புன்னகையுடன் அறையை விட்டு வெளியேறி ஏதோ பசிக்காக சிறிதளவு உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தேன். சாப்பாடு வேண்டாம்னா என்ன, எவ்வளவு நேரமா இவருக்காகத்தானே காத்திருந்தேன். என் கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாதா என்ற உரிமை கோபம் அவர் மீது தானாகவே தோன்றியது. பெயரளவில் ஏதோ உண்டு முடித்து மீண்டும் அறைக்குள் வந்து பார்த்தபோது நன்றாக உறங்கிவிட்டார். நானும் உறங்காமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு நேரம் அவர் மீதிருந்த சிறு கோபம் எங்கோ சென்று மறைந்து கொண்டது. அத்தனை அழகான முகம். என் கணவன் ஆண் அழகன்தான். மெச்சிக்கொண்டது எனது உள்ளம். அவர் மேசை மூடியை தொட்டு பார்க்க ஆசை. தொட்டால் விழித்துக் கொள்வாரோ? விழித்தால் என்ன என்ற அந்த மிரட்டும் பார்வையாலேயே எரித்து விடுவாரோ? பயம் தொற்றிக்கொண்டது மனதிற்குள். வேண்டாம் வேண்டாம் என்று எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு தலையணை வைக்கும் அளவு இடைவெளி விட்டு அவரை விட்டு தள்ளி படுத்து கொண்டேன். உறக்கம் வந்து என்னை தழுவிக்கொள்ளும் வரை அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். இதுதான் இந்த 6 மாத காலமாய் என்னுடைய திருமண வாழ்க்கை. நேற்று வரை இப்படித்தான் நடந்து முடிந்தது. நாளையும் இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு நிமிடமேனும் அவர் மனதில் என் மீது காதல் உணர்வு தோன்றியிருக்குமா என்ற கேள்விக்கு அவரது பாராமுகமே பதிலாக கிடைத்தது. எதிர்பார்ப்பதும் ஏமாந்து போவதும் எனக்கு வழக்கம்தானே. ஆனால் ஏனோ அவரிடம் மனம் விட்டு பேச மனம் வரவில்லை. என்ன பாருங்களேன், என்னையும் கொஞ்சம் கவனியுங்களேன், எனக்காக சில நிமிடங்களை செலவழியுங்களேன், என் காதல புரிஞ்சு கொள்ளுங்களேன் என்று கேட்க எனது இதயம் துடித்துக் கொண்டே இருந்தது. கேட்டு பெறுவதா காதல்? என்றாவது ஒரு நாள் அவரே என்னை புரிந்து கொள்வார் எனும் நம்பிக்கையில் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். எத்தனை நாள் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தெரியவில்லை. அவராக வந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது மனது. அதற்காக நான் என்ற அகந்தையெல்லாம் எனக்கில்லை. ஒரு பெண் என்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவள் நான். நானாக சென்று உங்கள் காதல் வேண்டும் என்று கேட்டால், நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ற ரீதியில் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறிவிடுவாரோ, ஒரு பார்வை பார்த்து விடுவாரோ என்ற அச்சத்தினாலேயே இதுவரை அவரிடம் எதையும் கேட்டதில்லை. மறுநாள் காலை
அவர் பிஏவிடம் ஏதோ சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். அவர் குரலில் அத்தனை கோபம். என்ன ஆச்சு? என்னன்னு போய் கேட்கலாமா என்று நினைத்தபடியே நின்று கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் என் செவியை வந்தடைந்தன. தொழிலில் ஏதோ பிரச்சனை என தெரிந்தது. பிஏவிடம் பேசி முடித்தவர் தன் நண்பனிடம் அழைத்து பேசினார். தன் மன குமுறல்களை கொட்டிக் கொண்டிருந்தார். அவர் பேச்சில் என்றுமே இப்படி ஒரு பதற்றத்தை நான் கண்டதில்லை. அவர் குரல் வழக்கமான கம்பீரத்தை இழந்திருந்தது. அதுவே என் மனதை கலங்கச் செய்ய போதுமானதாக இருந்தது. என்னிடம் ஏதாவது பகிர்ந்து கொள்வாரா என காத்திருந்தேன். பண தேவைக்காக சிலரிடம் அழைத்து பேசினார். அவர் முகம் வாடிப்போனதிலேயே அவர் தேவை நிறைவேறவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். என் கணவர் அடுத்தவரிடம் கடனுக்காக கையேந்துவதா? கூடவே கூடாது. என் அருண்மொழி, என் மொழி அவர் என்று பிள்ளைக்கு ஒன்று என்றால் துடித்து போகும் தாய் போல எனது மனம் எனது அருண்மொழிக்காக துடித்து போகிறது. உடனே நான் கிளம்பி நேராக சென்றது வங்கிக்குத்தான். என்னுடைய லாக்கரில் வைத்திருந்த என் திருமணத்திற்காக சிறு வயது முதல் அப்பா சேர்த்து வைத்திருந்த நகை மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டேன். அதே வங்கியில் வைத்திருந்த சேமிப்பு தொகையையும் வாங்கிக் கொண்டேன். பத்திரமாக அவற்றோடு வீடு வந்து சேர்ந்தேன். அவர் நீளமான சாய்விருக்கையில் அமர்ந்து விழிகளை மூடியிருந்தார். நான் படுக்கை அறைக்குள் சென்று கழுத்தில் சிறிய செயின், காதில் சிறிய தோடு, கையில் ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு தங்க வளைகள், இதை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றதை கலற்றி வங்கியிலிருந்து எடுத்து வந்த மற்ற நகைகளோடு சேர்த்து ஒரு பெட்டிக்குள் வைத்தேன். என்னுடைய சேமிப்பு தொகையையும் அதோடு சேர்த்து வைத்து எடுத்து சென்று அவர் முன்பாக நின்றேன். அவர் விழிகளை திறக்கவில்லை. என்று என்னுடைய குரலை சிறுமிக் கொண்டு ஏங்க என்று அழைக்க விழிகளை திறந்தார் மொழி. என்ன என்பது போல் அவர் பார்வை. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுல இருக்கிறது உங்க பிரச்சனையை தீர்க்க கொஞ்சமாவது உதவும்னு நம்புறேன். ப்ளீஸ் மறுக்காம வாங்கிக்கோங்க என்று அவரிடம் நீட்ட, என்ன இது என்றார் சற்று கோபமான குரலில். நகையும் பணமும் இருக்கு என்றதில் புருவங்கள் இடுங்க என்னை பார்த்தார். நான் உன்கிட்ட கேட்டேனா என்றார் கோபக்குரலில். நீங்க கேட்கலதான், ஆனா எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. யார் யார்கிட்டயோ கேட்டீங்களே, அவங்கள யாராவது கொடுத்திருந்தா வாங்கியிருப்பீங்க தானே. என்னையும் அப்படி நினைச்சுக்கோங்களேன் என்று விட்டு அவர் கரத்தில் எனது சுமையை இறக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். ஆம், சுமைதான். அவருக்கு உதவாது போனால் அது எனக்கு சுமைதான். அறைக்குள் சென்ற பிறகு அவர் அந்த பெட்டியை திறந்து பார்ப்பாரா, இல்லை அப்படியே வைத்துவிட்டு சென்று விடுவாரா என்ற எண்ணத்தில் சற்று மறைந்திருந்து நான் அவரையே பார்த்து கொண்டிருக்க, அவர் அந்த பெட்டியையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தார். திறந்து பார்க்கவில்லை. என்ன நினைக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. சிறிது நேரம் கழித்து அந்த பெட்டியை மெதுவாக திறந்து பார்த்தார். அவரது விழிகளில் இருந்து நீர் கசிந்து கன்னம் தாண்டி வழிந்தது. எனக்கோ உயிர் வரை பதறிப்போனது. அழுகிறாரா? என்னுடைய மொழி அழுகிறாரா? ஐயோ என்று உள்ளம் பதறிப்போனவளாய் நான் அருகில் சென்று ஆறுதல் படுத்த மனம் தொடித்தாலும், இப்போது நான் சென்றால் சங்கடமாக உணர்வாரோ என்று அப்படியே நின்றுவிட்டேன். 1 மாதம் கடந்திருந்தது. அன்றைய நிகழ்விற்கு பிறகு நான் அவருக்காக செய்யும் சிறு சிறு விடயங்களையும் ஓர விழிகளால் பார்க்க தொடங்கினார். என் செயல்களை கவனிக்கத் தொடங்கிவிட்டார். என்னை கவனிக்கத் தொடங்கிவிட்டார். அது எனக்கு புரிந்தது. மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டேன். இந்த 1 வாரமாக அவருக்குள் பல மாற்றங்கள். என்னிடம் ஏதோ பேச வருகிறார். ஆனால் எதையோ தேடுவது போல் பாவனை செய்து திரும்ப சென்று விடுகிறார். அவருக்குள் தவிப்பு. அவர் முகமே அதை காட்டிக் கொடுத்தது. என் மனதுக்குள் அடைமழைதான். அமைதியாக அந்த நிமிடத்தை ரசித்திருந்தேன். ஏனோ கனவு போல் தோன்றியது. இன்று காலை வழக்கம் போல் அலுவலகம் செல்ல தயார் நிலையில் இருந்த நான் அவர் அருகில் சென்று, நான் கிளம்பிட்டேங்க, போயிட்டு வரேன் என்று கூற, அவர் ஒரு வார்த்தையும் பேசாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்வையின் அர்த்தம் புரியாமல் என்ன என்பது போல் நான் தடுமாறி விழித்திருக்க, 1 நிமிஷம் என்றவர் அறைக்குள் சென்று மீண்டும் திரும்ப வெளியே வரும்போது கையில் நான் கொடுத்த அதே பெட்டியுடன் வந்திருந்தார். அதை என்னுடைய கைகளில் கொடுத்தவர், ரொம்ப தேங்க்ஸ் வானதி. நான் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்த யாரும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை விட்டு விலைக்கு ஓடத்தான் பார்த்தாங்க. ஏன் சில பேர் என்னுடைய கால் கூட அட்டன் பண்ணல.
எங்க நான் பணம் எதுவும் கேட்டுடுவேணும்னு அவங்களுக்கு பயம். எப்படியும் இந்த பிரச்சனைய கண்டிப்பா நானே சமாளிச்சிருப்பேன். ஆனா அவங்க நடந்துகிட்ட விதம் என் மனச ரொம்ப காயப்படுத்திடுச்சு. எது எப்படியோ இந்த கஷ்டமான நேரம் கடவுள் மனுஷங்கள புரிஞ்சுக்க எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கிறேன். முக்கியமா உன்னை புரிஞ்சுக்க கிடைச்ச வாய்ப்பு வானதி என்று அவர் பேசி முடிக்க என் இதயம் நின்று துடித்தது. அந்த பெட்டியை அருகில் இருந்த மேசையின் மீது வைத்தவர் என் கரங்களை சற்று அழுத்தமாக பற்றி கொண்டார். திகைத்து போன விழிகளோடு நான் அவரை பார்த்து கொண்டிருக்க, நீ என்ன காதலிக்கிறியா வானதி என்று அவர் என்னை பார்த்து கேட்ட நிமிடத்தை வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்கவே முடியாது. பதில் ஏதும் கூற முடியாமல் கரங்களில் சற்று நடுக்கத்தோடு மௌனமாக நான் நின்றிருக்க, என் உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். என் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தவர், ஐ மீன் லவ் வித் யூ வானதி என்றார். நீங்களே சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும் எனக்கு? என் உணர்வுகளை வார்த்தைகளால சொல்லிட முடியுமா? மனம் ரெக்கையின்றி பறந்தது. விழிகளில் கண்ணீர் ததும்பி நின்றது. இதழ்கள் விரிய இத்தனை நாள் என்னை தடுத்து கொண்டிருந்த தயக்கம் எனும் சுவரை உடைத்தெறிந்து தாவிச் சென்று என்னவனை அணைத்துக் கொண்டேன். இறுதி வரை நான் காதலை வார்த்தைகளால் சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை. நான் காதலித்தவரை எனக்கும் சேர்த்து அவர் காதலை கூறிவிட்டார். வானதியின் காதல் மொழி மௌனம், கண்ணீர், அணைப்பு. அந்த மொழியை புரிந்து கொண்டான் அருண்மொழி. சுபம், ஆழித்தென்றல்.